ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து கிளாஸ் பார்க்கல. இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் பார்த்து ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கிளாத் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் ரோப் வந்து சுற்றி வச்சுருப்போம். நம்ம இந்த ரோப் வந்து சுற்றினதுக்கப்புறம் ஃப்ரேமோட திக்னஸ் வந்து அதிகமாகிடும். அதனால் நம்ம வந்து மேலே போடுற ரிங் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும். நம்மளால் வந்து அந்த ரோப் சுற்றின ஃப்ரேம் மேலே இதை வந்து வைக்க முடியாது, வச்சு வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி வச்சாலும் வந்து கிளாத் டேமேஜ் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்காக மேலே வைக்கிற ஃப்ரேமில். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேமில் ஸ்க்ரூவை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்க்ரூ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண லூஸ் ஆகிடும். இந்த த்ரெட்டு லூஸ் ஆகுறதுனால நமக்கு கிளாத்தும் வந்து லூஸ் ஆகிடும். ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக போட முடியாது. அதனால் எப்பவுமே வந்து இந்த ஸ்க்ரூவை விட நம்ம ஆப்ஷனலாக இன்னொரு ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் இதில் டைட்டும் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த எட்ஜ் வந்து பாருங்கள், அந்த ஸ்க்ரூவில் ஒரு த்ரெட்டு இல்லை 2 த்ரெட்டு தான் இருக்கும் எட்ஜில் வந்து இருக்கும்போது. அதுவும் நமக்கு ப்ராப்ளம் தான். அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கிட்டு இந்த ஸ்க்ரூ பதில் வேறு ஒரு ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூ நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரவே வராது. வாங்க இப்போ நம்ம உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற ஃப்ரேமில் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து இருக்கும் பாருங்கள். உங்கள்கிட்ட இல்லை, சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து வாங்கிக்கோங்க. ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக கழண்டும் வராது. கிளாத்தும் வந்து கரெக்டாக நமக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். த்ரெட்டும் பாருங்கள் அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரேம் எவ்வளோ சைஸில் இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.